ஒரு அமைதியான காட்டின் நடுவில் ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் கரையிலே பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த ஆற்றில் ஒரு முதலை இருந்தது. அது பலசாலி, ஆனால் மனதில் எப்போதும் வஞ்சகம் நிறைந்தது. இந்த ஆற்றுக்கு எல்லாரும் வந்து தண்ணீர் குடிக்கிறாங்க, அதை பயமாக மாற்றணும் என்று முதலை நினைத்தது. ஒரு நாள் முதலை ஒரு காக்கையை பார்த்தது. இந்த ஆற்றுக்குள் ஒரு விஷமுள்ள மீன் இருக்கு, உன் காலை கடிக்க காத்திருக்குது என்று பொய்யாக சொன்னது. பயந்த காக்கை அந்த ஆற்றுக்கு வருவதை நிறுத்தியது. அடுத்தடுத்து மான், முயல், குரங்கு எல்லாரிடமும் முதலை அதே பொய்யை சொன்னது. விலங்குகள் தண்ணீர் குடிக்க வராமல் பயந்து தவித்தன. ஆனால் நாட்கள் சென்றும் யாருக்கும் எதுவும் நடக்கவில்லை. விலங்குகள் மெதுவாக உண்மையை உணர்ந்தன. முதலை நம்மை பயமுறுத்தத்தான் பொய் சொல்கிறது என்று புரிந்து கொண்டன. ஒரு நாள் முதலை சிக்கியது. அதன் கால்கள் ஒரு பெரிய வலையில் மாட்டின. வலி தாங்காமல் முதலை கத்தினது, உதவி, உதவி, என்னை காப்பாத்துங்க. ஆனால் அந்த முறை யாரும் அருகே வரவில்லை. முதலை எப்போதும் பொய் சொல்லும், இதுகூட பொய்யாயிருக்கலாம் என்று விலங்குகள் நினைத்தன. வலையில் மாட்டிய முதலை அப்போதுதான் புரிந்தது, நான் எப்போதும் மற்றவர்களுக்கு கேடு நினைத்தேன், இப்போ அந்த கேடு எனக்கே வந்துடுச்சு. இக்கதையின் நீதி என்னவென்றால், கெடுவான் கேடு நினைப்பான், இறுதியில் அந்த கேடானது என்றும் அவனை விட்டுச் செல்லாது என்பதே.